உக்ரைன் போர் தொடங்கி 1002வது நாள் ஆகும் நிலையில கடந்த ஒரு வாரமாகவே இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் மிகவும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் பைடன் ஏவுகணைகள் நாங்கள் வழங்கிய ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தலாம் என தெரிவித்திருந்த நிலையில தொடர்ச்சியாகவே இரண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவியது. இந்நிலையில ரஷ்யா தற்போது இன்டர் கான்டினென்ட் மிசைல் என கூறப்படுகின்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உக்ரைன் மீது வீசி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இன்னமும் வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் தங்கள் நாட்டின் எல்லை பகுதிகளில் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள், அதுவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் பாய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தற்போது பயன்படுத்தியுள்ள இந்த ஏவுகணை வடிவமைப்பு ரொம்ப அட்வான்ஸ் ஆனதாக பார்க்கப்படுகிறது. உக்ரைனினுடைய கியூ நகரத்தின் அருகே இந்த ஏவுகணைகள் நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் உக்ரைனில் இருந்து அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணைகளை 6 ஏவுகணைகள் வீசியதாக கூறப்படுகிறது. அந்த 6 ஏவுகணை